என் செய்தியில் 2 பகுதி. பகுதி தேவனை அறிகிற அறிவு. ரெண்டாவது பகுதியில் அறிகிற அறிவு, அதாவது பாடங்கள். ஓகே, யோவான் 3:16 சுவிசேஷம் என்றால் சுவிசேஷத்தை குறித்து இன்றைக்கு கற்றுக்க போகிறோம். சுவிசேஷம் யோவான் 3:16 நமக்கெல்லாம் மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு வசனம். என்னோட சேர்ந்து நீங்கள் சொல்ல முடியுமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:14 பார்த்தோம். தேவன், அந்த தேவன்ங்கிற வார்த்தைக்கு ஸ்லைட்ஸ் இருக்கா? ஓகே, இருக்கா? ஓகே, யோவான் 3:16 தேவன் என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்றால் பிதாவாகிய தேவன். ஓகே, யோவான் 3:16 தேவன் என்று சொல்ல போது அந்த தேவன் யார் என்றால் பிதாவாகிய தேவன். யோவான் 3:16 நம்ம வாசிக்க கேட்டோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன். பிடிச்சிக்கிட்டீங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன். ஓகே, பிதாவாகிய தேவன் குமாரன் அல்ல, குமாரன் பிதா அல்ல. பிதாவாகிய தேவன் இருக்கிறார், அவர் அனுப்பின குமாரன் தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி 2 பகுதி. பகுதியில் என்ன என்றால் சுவிசேஷத்தை குறித்து பேசும்போது சுவிசேஷங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் நற்செய்தி. தேவன் இயேசுவின் மூலமாக நமக்கு செய்த நற்செய்தி தான் சுவிசேஷம். 2 பகுதி சுவிசேஷத்தை பற்றி அறிய 2 பகுதி. பகுதி தேவனை அறிகிற அறிவு, அனுபவத்தில். 2வது பகுதியில் பார்ப்போம் படிப்பறிவு. அந்த படிப்பறிவு இல்லாட்டி தைரியமாக சுவிசேஷம் சொல்ல முடியாது. தேவனோடு நமக்கு ஐக்கியம் இருக்கலாம், ஆனால் அந்த படிப்பறிவு என்று நான் சொல்லும்போது என்ன சொல்கிறேன் என்றால், நான் சுவிசேஷத்தை குறித்து பேசுகிறேன், சொல்லிக் கொடுக்குறேன், அதை கற்றுக்கிட்டாங்கனாக்கா அப்போ அவங்களுக்கு அந்த படிப்பறிவு இருக்குது. ஆனால் முக்கியமாக பகுதியில் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு இயேசு யார் என்று தெரியணும். ஒரு தேவனை அறிகிற அறிவு இருக்குன்னா, தேவனை அறிகிற அறிவுன்னு சொன்னால் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்களா? அது என்னன்னு அனுபவத்தை குறித்து பேசுகிறேன். உங்கள் அனுபவத்தில் தேவன் யாருன்னு தெரியுமா? ரொம்ப தூரமானவராக இருக்காரா? அல்லது உங்கள் அனுபவத்தில்? அதான் தேவனோட அறிகிற அறிவு. இப்போ இந்த தேவனோட அறிகிற அறிவை பெற்றுக்கொள்றதுக்கு சீமோன் பேதுரு என்றால் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? வேதத்தில் உள்ள பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஓகே, சீமோன் பேதுரு 4 பகுதி, 1, 2, 3, 4 பகுதி அவரை தேவனை பற்றி அறிகிறதுக்கு என்ன செஞ்சாருனாக்கா மத்தேயு 6:9 யாராவது ஒருவர் தமிழில் வாசிக்கலாம்? மத்தேயு 6:9 யாராவது ஒருவர் தமிழில் வாசிக்க முடியுமா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஓகே, ஒரு நாள் இயேசு ஜெபிச்சு கொண்டிருந்தார். அவருடைய சீஷர்கள் அதை பார்த்து, இவர் ஜெபிக்கிற மாதிரி யாரும் ஜெபிக்கலையே, இவர் ஜெபிக்கிறது வித்தியாசமாக ஜெபிக்கிறாரே, தேவனோடு ஒரு அனுபவம் இருக்கிற மாதிரி, ஒரு ஐக்கியம் இருக்கிற மாதிரி ஜெபிக்கிறார்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஜெபிக்க கற்று தாரும் என்று யார்கிட்ட கேட்டாங்க? இயேசுகிட்ட கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள், அதான் சொல்லி கொடுத்தாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா என்று ஜெபின்னு கற்றுக் கொடுத்தாரு. அப்போ பேதுரு வாழ்க்கையில் என்ன கற்றுக்கிட்டார் என்றால், பரலோகத்தில் இருக்கிறவர் பிதா. எந்த தைரியத்தோடு அந்த தேவனை நீ பிதா என்று சொல்கிற? இயேசு
இயேசுவின் நாமத்தில், இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால நான் வர்றேன். அப்போ இயேசுவின் நாமத்தில் நான் வர்றேன் பிதாவை நோக்கி ஜெபிக்க. அப்போ அவர் என்ன செஞ்சார் என்றால், பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று பிதாவை நோக்கி ஜெபிச்சார் முதல். ரெண்டாவது என்ன நடந்துச்சுன்னு பாருங்க, மத்தேயு 16:13. யாராவது ஒரு வாசிக்கலாம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஓகே, பேதுரு முதல் செஞ்ச காரியம் என்ன? அவர் பிதாவை அறிந்து கொண்டார். பிதாவிடம் ஜெபிச்சாரு ரெண்டாவது இந்த நடந்த இந்த சம்பவத்தை பாருங்க. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இயேசு என்ன கேட்கிறார் சீஷரை பார்த்து? தன்னை குறித்து ஜனங்கள் அவர் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று இயேசு கேட்டார். அதுக்கு 16வது வசனத்தில் பார்க்குறோம். மத்தேயு 16:16 சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பேதுரு என்ன சொன்னாரு? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அதான் முக்கியமாக சொன்னார், கிறிஸ்துன்னு சொன்னார். அது சொன்ன உடனே இயேசு 17 சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்ன பாக்கியவான். பாக்கியவான் எல்லாரும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சரியா பதில் கொடுத்தாச்சு. இயேசு யாருன்னு கேட்கும்போது அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீர் பாக்கியவான். அப்புறம் இயேசு சொன்னார், நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு விளங்குதா? உங்களை பார்த்தா விளங்குதா என்னான்னு தெரியல. நான் அதிகமாக இங்கிலீஷில் தான் பேசுவேன். நான் பல சபைகளில் போய் பேசுவேன், இங்கிலீஷில் பேசுவேன். அப்போ நான் தமிழில் பேசும்போது உங்களுக்கு விளங்குதா இல்லையா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளங்காட்டியும் விளங்குதுன்னு சொல்லுங்களேன். ஓகே, இயேசு சீமோனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீர் பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் சொல்லும்போது நீங்களும் நானும் யாரு? மாம்சமும் இரத்தமும். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. அப்ப அவருக்கு கிடைச்சது என்ன? ஒரு வெளிப்படுத்தல். சொல்லுங்க. அவர் ஆரம்பிச்சது, இயேசு கற்றுக் கொடுத்தார், பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. எத்தனை பேர் தைரியமா போய் ஜெபிப்பீங்க? எப்படி நீ எந்த தைரியத்தோட இப்படி அவரை தேவனை நோக்கி பிதான்னு சொல்ற? இயேசுவின் நாமத்தில் இயேசு கற்றுக் கொடுத்தார், பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ரெண்டாவது அவருக்கு என்ன கிடைச்சிச்சு? ரெவலேஷன், வெளிப்படுத்தல். என்றால் அவர் சொல்றாரு, உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. அப்ப யாரு இயேசு யார் என்று சீமோனுக்கு வெளிப்படுத்தினார்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப நம்ம ஆரம்பிக்கிறது அறிகிற அறிவை பெற்றுக்கொள்றதுக்கு. தேவன் அறிகிற அறிவை பற்றி எனக்கு தெரியும், அதனால தான் நான் ஊழியத்தில் இருக்கிறேன். தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்றதுக்கு முதலாவது ஜெபிங்க. அறையில் தனிப்பட்ட ஜெபம், பரம்பரைகள் இருக்க எங்கள் பிதாவே. அடுத்தது பேதுரு கிடைச்சது என்ன? ஒரு வெளிப்படுத்தல். என்ன வெளிப்படுத்தல் கிடைச்சிச்சு? இயேசு யார் என்று. இயேசு யார் என்று அறிய வெளிப்படுத்தல் தேவை. சுவிசேஷத்தை பற்றி நீங்கள் எவ்வளோ படித்தாலும் சுவிசேஷத்தை பற்றி பிரசங்கம் பண்ண முடியாது. அந்த வெளிப்படுத்தல் தேவன் கொடுக்கணும். பரலோகத்தில் இருக்கிற பிதா இயேசு யார் என்று நமக்கு வெளிப்படுத்தணும். இப்போ இவருக்கு ஒரு வெளிப்படுத்தல் கிடைச்சிச்சு. இப்போ என்ன நடந்துச்சு? அவர் பேதுரு என்ன செஞ்சார்? ஜெபித்தார். ரெண்டாவது என்ன அவருக்கு கிடைச்சிச்சு? என்னோட இருக்குங்களா இல்லையா? வெளிப்படுத்தல் கிடைச்சிச்சு. வெளிப்படுத்தல் கிடைச்சி இப்போ நீங்கள் அடுத்தது கூடும்போது அடுத்த வாரம் தானே கூடுவீங்க. இங்கே ஒரு வாரம் அவருக்கு வெளிப்படுத்தல் கிடைச்சிச்சின்னு இயேசு சொல்லி ஒரு வாரத்துக்குள்ள இது நடந்துச்சு. மத்தேயு 17:3 தமிழில் யாராவது ஒரு வாசிக்கலாம்.
அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். மத்தேயு 17:3. அதுதான். ஓகே, 2:3 படிங்க. 2:3. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல் வெண்மையாயிற்று. அடுத்த வசனம். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அடுத்த வசனம். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம். பேசுகையில் என்ன? ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஓகே, ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. வெளிப்படுத்தல் கிடைச்சிச்சு. இப்ப என்ன? ஒரு சத்தம், பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். ஒரு சத்தம் கேட்டார். இவர் இந்த சத்தத்தை கேட்டோன்னே என்ன செஞ்சாருன்னு அடுத்த வசனத்தை கவனிங்க. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். பிதாவுடைய சத்தத்தை கேட்கும் போது சீஷர்கள் என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். அந்த தெய்வ பயம் எல்லாம் இருந்ததுனால தான் சில ரொம்ப காரியங்கள் துணிஞ்சு செய்கிறோம். அந்த தெய்வ பயமே ஒன்று நான் காத்துக்கொள்ள முடியும். இது தெய்வ பயம். வாசிங்க வசனம். அதே வசனம். சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். ஓகே. அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். ஓகே, தேவன் உங்களை பார்த்து பயப்படாதுங்கன்னு சொன்னால் அது ஒரு நல்ல காரியம், தேவ பயம். அடுத்தது என்ன நடந்துச்சு என்றால், பெண்டிகோஸ் அன்றைக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சுவிசேஷத்தை போதித்தாரு. அதுதான் கிறிஸ்த சபையின் ஆரம்பம். முதல் பகுதி சுவிசேஷத்தை பற்றி அறிகிறதுக்கு இயேசு யார் என்று நம்ம அறிய வேண்டும். வேதத்தில் எழுதியிருக்கு, அவர் சொல்கிறாரு, தேவன் இழுக்காவிட்டால் நம்ம நெருங்கி போக முடியாது. அப்போ தேவன் அறிகிறதுக்கு எவ்வளவோ படிக்கலாம், எவ்வளவோ ஜெபிக்கலாம். ஆனால் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அவர் யார் என்று அவர் ஒரு வெளிப்படுத்துவார். அப்போ என்ன தேவைனாக்கா வெளிப்படுத்தல். சுவிசேஷம் சொல்கிறதுக்கு இந்த வெளிப்படுத்தல் இருந்ததுனால தான் பெண்டிகோஸ் அன்றைக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு தைரியமாக பேசினார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பேசினார். அவர் சுவிசேஷத்தை சொன்னார். அவர் சுவிசேஷத்தை சொல்லும்போது ஜனங்கள் விளங்கிக்கிட்டாங்கன்னு வேதம் எழுதலை. வேதத்தில் எழுதியிருக்கு, அந்த சுவிசேஷத்தை கேட்கும்போது அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக என்ன செய்ய வேண்டும். அதான் கிறிஸ்த சபையின் ஆரம்பம். இது தேவனை அறிகிற அறிவு. உங்களுக்கு தேவனை அறிகிற அறிவு இருந்தால் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தேவனை அறிகிற அறிவு இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. ஒரு காரியம் தான் சொல்லணும், முழங்கால் படி இட்டு ஜெபிங்க. அவர் சுத்தமாக இருந்தால் அவர் வெளிப்படுத்துவார் அவர் யார் என்று. அவர் யார் என்று எனக்கு வெளிப்படுத்தினார். நான் அன்றைக்கு அவர்கிட்ட சொன்னேன் 88. இது உண்மை என்றால் உன்னை முழுமையாக பின்பற்றேன்னு அந்த 88லேருந்து 1988லேருந்து அவரை பின்பற்றுறேன். இயேசு யார், இது அறிகிற அறிவு. அதே நேரத்தில் இன்றைக்கி செய்தியில் படிப்பறிவும் நமக்கு தேவை. உங்களுக்கு தெரியுமா, வெளியில் பிஜியில் கூட கள்ள போதனைகள் இருக்குது. அப்போ படிப்பறிவும் தேவை. இப்போ படிப்பறிவில் நம்ம சில காரியங்கள் கற்றுக்க போகிறோம். இது கஷ்டமாக இருந்தால் கவலைப்படாதுங்க. நான் பல சபையில் சொல்லிக் கொடுக்குறேன், எல்லாரும் சொல்கிறாங்க இது கஷ்டம். ஆனால் இதை கற்றுக்கும் போது தான் நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம சில பாடங்களுக்கு போகிறோம், கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதுங்க. சில சமயத்தில் உடனே வழங்கிக்காது.
தொடர்ந்து நீங்கள் இந்த காரியத்தை பற்றி தியானம் செய்யுங்க, வழங்கிக்கோங்க என்னன்னு. ஓகே, இயேசு சொன்ன மாதிரி யோவான் 3:16 தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன், தம்முடைய ஒரே பேரான குமாரன், கவனிச்சுக்கணும் அந்த வார்த்தையை, பிதா குமாரன், அந்த ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன். ஒரே குமாரன் என்று சொல்லப்படல, ஒரே என்ன சொல்லுங்களேன், பேரான குமாரன். அப்போ நான் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சேன், அந்த வேர் எங்க, தமிழ் வார்த்தை பேரானங்கிற வார்த்தைக்கு அந்த வேர் எங்க, அதை பார்க்கும்போது பேரு ஆன பேரான, அதுலேருந்து தான் பேரு பிறப்பு, இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா, தேவகுமாரன் பிறப்பிக்கப்பட்டவர். தொடர்ந்து நான் போகும்போது இதுக்கு அர்த்தம் நீங்கள் வழங்கிக்கோங்க என்னன்னு. பேரான குமாரன் என்றால் நித்தியமாக, எப்போ நடந்துச்சு இது சொல்லுங்க, நித்தியமாக. பேரான குமாரன் என்றால் நித்தியமாக பிதாவினால் பிறப்பிக்கப்படுகிற தேவகுமாரன். பேரான குமாரனுக்கு அர்த்தம் என்ன என்றால் நித்தியமாக. நித்தியமாகனாக்கா பிறந்தநாள் கொண்டாட முடியாது. பிறந்தநாள் நம்ம ஏன் கொண்டாடுறோம்னாக்கா, இன்னைக்கு நான் பிறந்தேன், இன்றையிலேருந்து நான் வந்திருக்கிறேன் தானே. ஆனால் நித்திய காலத்திலேருந்து அவர் இருந்தால் எப்படி பிறந்தநாள் கொண்டாடுறது? அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. பேரான குமாரன் என்றால் நித்தியமாக பிதாவினால் பிறப்பிக்கப்படுகிற தேவகுமாரன். பிதா, ஏன் அவரை பிதான்னு சொல்கிறோம் வேதத்தில்? அவருடைய குமாரன். ஓகே, சரீர பிறப்பு. இயேசு கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது இயேசு மனிதனாக பிறந்தார். ஆனால் தேவகுமாரன், நித்திய தேவகுமாரன் தான் மனிதனாக பிறந்தார். இதை பிடிச்சிக்கிற கஷ்டமா இருக்கா? தேவனோட ஒரே பேரான குமாரன், நித்தியத்தில் தேவன் பிறப்பிக்கப்பட்டவர், கிறிஸ்மஸ் அன்றைக்கு மனிதனாக அவர் பிறந்தார். இதுதான் அவருடைய சரீர பிறப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. உலகம் உண்டாவதற்கு முன் பிதாவினால் பெறப்பட்ட ஒரே குமாரன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சரீர பிறப்பு. இப்போ ஆங்கில பைபிள் யாராவது கொண்டு வந்திருக்கீங்களா? என்ன பாஸ்டர், தமிழ் சாராதரில் ஆங்கில பைபிள் கேட்குறீங்க? யாரை கொண்டு வந்திருக்கீங்களா சொல்லுங்க. இருக்கு. அப்போ ஆங்கில பைபிளில் யோவான் 3:14 ஒரு வார்த்தை என்ன? ஓகே, அவ்வளோதான், ஃபோ. அந்த ஃபோங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் பிகாஸ். தமிழில் என்னன்னாக்கா என்னவென்றால். யோவான் 3:16 சுவிசேஷம். ஆனால் யோவான் 3:16 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு ஃபோ. ஃபோக்கு அர்த்தம் பிகாஸ். பிகாஸ் என்னவென்றால் அப்போ சுவிசேஷத்தை விளங்கிக்கிறதுக்கு யோவான் 3:16 மட்டும் பார்க்க முடியாது என்றால் அதோடைய ஆரம்பமே என்னவென்றால் அப்போ 14லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ தான் அதோட ஃப்ளோ அப்படியே 16 விளங்கிக்க முடியும். யோவான் 3:16 விளங்கிக்கிறதுக்கு யோவான் 3:14 ஆரம்பிக்கணும். யோவான் 3:14 சர்ப்பமானது, யோவான் 3:14 படிக்கிறேன். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல் மனுஷகுமாரனும் 15 தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். யார் உயர்த்தப்பட வேண்டும்? இப்போ 14 என்ன எழுதப்பட்டிருக்கு கவனிங்க. சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல, அடுத்தது என்ன? மனுஷகுமாரனும். நம்ம தமிழ் வார்த்தையில் பார்த்தா மனுஷகுமாரன் என்றால் அவன் ஒரு மனுஷன், அவ்வளோதானே, சரியா இல்லையா? ஆனால் வேதத்தில் அந்த அர்த்தம் இல்லை. வேதத்தின் அர்த்தம் வித்தியாசம். மனுஷகுமாரன் என்று சொல்லும்போது இயேசுவை குறித்து, வேதத்தில் இயேசுவை குறித்து மனிதகுமாரன் என்று சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் நித்தியமாக இருந்த தேவனுடைய குமாரன் மனிதராய், மனிதகுமாரன் அவர் தேவகுமாரன். அப்போ நம்ம மனிதகுமாரன் என்று சொல்லும்போது அவர் தேவகுமாரனும். அதான் வேதத்தில் அர்த்தம். ஓகே, இப்போ
மனுஷகுமாரன் மத்தேயு 16:13. யாராவது ஒருத்தர் மறுபடியும் படிங்க. மத்தேயு 16:13 தமிழில். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஓகே, இதை பேசுறது யாரு? வெரி குட். இயேசு தன்னை குறித்து என்ன சொன்னாரு? கரெக்ட். அவர் தன்னை குறித்து மனுஷகுமாரன், அவர் மனுஷகுமாரன் என்று சொல்லும்போது எல்லாம் ஏற்றுக்குவாங்க. அப்போ அவர் பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அவர் என்ன கேட்டார்? மனுஷகுமாரன் குறித்து ஜனங்கள் யார் என்று கேட்டார். ஆனால் பேதுரு சொன்ன பதில் என்னவென்றால் 16வது வசனத்தில் இல்லை, அதுக்கு முன்னே அவர் சொன்னது என்றால், நீ ஜீவனுள்ள தேவனுடைய. அவர் இயேசு தன்னை குறித்து மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் கேட்டார். பேதுருவுக்கு வழங்கிட்டாரு. ஏனென்றால் பரலோகத்தில் இருக்க பிதா அவருக்கு ஒரு வெளிப்படுத்தல் கொடுத்தாரு. இவர் மனுஷகுமாரன் மட்டுமல்ல, இந்த மனுஷகுமாரன் தான் தேவகுமாரன். அப்போ அவர் சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். கவனிச்சிங்களா? வெளிப்படுத்தல் கிடைச்சதுனால. ஓகே, நான் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். எனக்கு ஒரு மகன். நான் ஆசைப்பட்டது, நான் போதகராக இருக்கிறேன், பாஸ்டராக இருக்கிறேன், என் மகனும் இந்த ஊழியத்தில் செய்யணும்னு கர்த்தரோட கிருபையினால் என் மகனும் முழு நேரம் ஊழியம் பாஸ்டராக இருக்கார். நானும் என் வீட்டாரும் தேவனை சேவிப்போம். வெளிப்படுத்தல் என்ன என்றால், அந்த மனுஷகுமாரன் தான் தேவகுமாரன். 18. இப்போ இயேசு தொடர்ந்து சொல்கிறாரு, மத்தேயு 16:18, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என். அவருக்கு இந்த வெளிப்படுத்தல் கிடைத்ததுனால அவர் சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் என் சபைன்னு சொல்கிற கூட பயப்படுறீங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்போ சபையின் அஸ்திபாரம் என்ன? ஜனங்களுக்கு இயேசு யார் என்று தெரியும். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீர் பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். ஏன் உனக்கு வெளிப்படுத்தல் கிடைச்சிருச்சு? ஒன்று அசைக்குது. ஏனென்றால் வெளிப்படுத்தல் கிடைக்கல. இந்த வெளிப்படுத்தல் பேதுருவுக்கு கிடைச்சிச்சு. பேதுருவிலேருந்து சபைக்கு வந்துச்சு. சபையின் மூலமாக தனிப்பட்ட முறையில் அந்த அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் இல்லை, நான் சபையின் மூலமாக நம்மளுக்கும் அந்த அதிகாரம் இருக்குது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. 19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். திறவுகோல்னாக்கா என்ன சொல்லுங்களேன்? சாவி. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீர் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் ஏனென்றால் இது ஏன் உனக்கு வெளிப்படுத்தல் கிடைச்சிருக்கு. வெளிப்படுத்தல் கிடைக்கிறதுக்கு பாடத்துக்கு வேண்டியதில்லை, அவர் பாதத்தில் உட்காரணும். ஒரு வெளிப்படுத்தல். இயேசு யார்? பிதா வெளிப்படுத்துவார். இந்த இயேசு மனுஷகுமாரன் மட்டுமில்லை, அவர் நித்திய தேவ குமாரன், தேவனோட ஒரே பேரான குமாரன். இப்போ யோவான் 3:14 பார்த்தோம். யோவான் 3:16 விளங்கிக்க. என்னோட இருக்குங்களா இல்லையா? நான் முடிக்க போகிறேன்னு சொன்னால் தான் கொஞ்சம் கவனமாக கேட்பாங்க. ஓகே யோவான் 3:16 விளங்கிக்கிறதுக்கு யோவான் 3:14 பார்த்தோம். யோவான் 3:14 எழுதியிருக்கு, மோசே வனாந்திரத்தில் சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் என்றால் யாரு? அவர் உயர்த்தப்பட வேண்டும். எங்க? சிலுவையில். இப்போ தான் நம்ம சொன்னோம் அவர் தேவகுமாரன் என்று. அவர் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும்.
வனாந்திரத்திலே மோசே சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். இந்த வனாந்திரத்தில் மோசே சர்ப்பத்தை உயர்த்தினது என்னான்னு விளங்கிக்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டில் எண்ணாக புஸ்தகத்துக்கு போவோம். எண்ணாகமம் 21:5 யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். எண்ணாகமம் 21:5. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி. ஓகே, முக்கியமா இந்த ஜனங்கள் யார் என்றால், ஈஜிப்ட் தேசத்திலேருந்து அடிமை தனத்திலேருந்து தேவன் விடுவித்து அந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்த ஜனங்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, தொடர்ந்து, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவுகள் எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். ஓகே, 6. அப்பொழுது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அந்த அநேக ஜனங்கள் செத்தார்கள். ஓகே, இந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கேள்வி கேட்குறேன். அந்த கொல்லிவாய் சர்ப்பம்னு சொல்லும்போது அது கடித்த உடனே ஒரு வேதனையில் தான் சாக்குறாங்க. அந்த கொல்லிவாய் சர்ப்பத்தை அவர்கள் மத்தியில் அனுப்புனது யாரு? ஆமாம், அதான் எழுதியிருக்கு. யார் அனுப்புனது? அப்பொழுது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் கர்த்தர் அவருடைய ஜனங்களின் மத்தியில் இந்த சர்ப்பத்தை அனுப்பினார்? இவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசி, மோசைக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக பேசி பாவம் செய்தார்கள். தேவன் நியாய தீர்ப்பு வந்துச்சு. நியாய தீர்ப்பு நாள் என்று ஒரு நாள் இருக்குது. அதே நேரத்தில் சோதோம் கொமோராக்கு இப்பயும் நியாய தீர்ப்பு வந்துருச்சு. தேவனுடைய நியாய தீர்ப்பு இப்பயும் வரும். நடக்கிற சம்பவம் எல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் சில காரியங்கள் தேவன் நியாய தீர்ப்பு. இந்த ஜனங்கள் பிடிச்சிக்கிட்டாங்க, சிலவர்கள் பிடிச்சிக்க மாட்டாங்க, இதையும் உணர மாட்டாங்க. இதுவரைக்கும் வனாந்திரத்தில் இருந்தும் எந்த சர்ப்பமும் இல்லை, ஒன்றுங்கள் தொல்லைக்கு கொடுக்கல. தேவனுக்கு விரோதமாக பேசணும், சர்ப்பம் வந்துச்சு. இது யாரும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, அவங்க சிந்திச்சாங்க. ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக நம்ம பேசுனதுனால இது நடந்துச்சா? ஆமான்னு உணர்த்தப்பட்டு மோசைகிட்ட போய் கேட்குறாங்க, நம்ம தவறாக பேசிட்டோம், தேவன் எங்களை மன்னிப்பாரா? 7 படிங்க. 8. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்ப்பதால் பிழைப்பான் என்றார். ஓகே, அதை பார்க்குறவங்களாம் பிழைப்பாங்களா அல்லது கடிக்கப்பட்டவங்க தான் பிழைப்பாங்களா? கடிக்கப்பட்டவங்கன்னு எழுதியிருக்கு. ஓகே, கடிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும் இந்த சாக போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த வேதனையில் சாக போகிறாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு தான். அவங்க பார்க்கும்போது விசுவாசத்தில் பார்ப்பாங்க, மற்றவங்க அந்த விசுவாசத்தில் பார்க்க மாட்டாங்க. அந்த தேவையில்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு சர்ப்பத்தின் உருவத்தில் செய்து, வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு ஒரு கம்பில் உயர்த்தி வை. கடிக்கப்பட்டவங்க அவங்க தான், அவங்களுக்கு தான் வேதனை தெரியும், அவங்களுக்கு தான் தேவை இருக்குது. அதை நோக்கி பார்த்தால் போதும், விசுவாச கண்களின் பார்த்தால் போதும், அவர்கள் பிழைப்பார்கள். 9. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஓகே, நான் சொல்ல நான் சொல்லித்தோன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் யோவான் 3:14 படிக்கிறேன். நான் அதை சொல்லித்தோன்னு நீங்கள் சொல்லுங்கள். சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும், மறந்துடாதுங்க. இல்லை, அது சாரி நீங்கள் சொல்லணும், ஆனால் மறந்துடாதுங்க. இங்கே மனுஷகுமாரன்னு சொல்லும்போது யார் இவர்? தேவகுமாரன். ஓகே, மனுஷகுமாரனும் இப்போ நான் படிஞ்சில்ல, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
எல்லாரும் சொன்னாரா, தன்னை விசுவாசிக்கிறவன் சொன்னாரா? ஆமாம், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சொல்லுங்க. வனாந்தரத்திலே மோசே சர்ப்பத்தை உயர்த்தி, ஓகே இப்போ நான் சொல்கிறேன், இது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அல்லேலூயா, கத்திரிக்காய் சோசுறோம். ஓகே ஓகே இப்போ வனாந்தரத்தில் அந்த சர்ப்பம் கடிச்சு அந்த வேதனையில் இருக்கும்போது இது மூலமாக நானும் உதவி வருமானு அந்த விசுவாச கண்களில் பார்க்கும்போது பிழைத்தாங்க. அதே போல் மனுஷகுமாரனும் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். எல்லாம் இல்லை. ஆவியானவர் நீ ஒரு பாவின்னு உணர்த்தப்பட்டு குத்தப்பட்டவங்க இருதயத்தில், இவர் மூலமாக எனக்கு எதுவும் நம்பிக்கை இருக்கா, நான் பிழைக்க முடியுமான்னு அந்த சிலுவையின் காட்சியை பார்த்தா போதும். அப்போ நீங்கள் கேட்பீங்க, அவங்க பிழைப்பாங்க. அப்போ நீங்கள் கேட்பீங்க, எப்படி பாஸ்டர் அவங்க சும்மா பார்த்தா பிழைப்பான் என்றால், இந்த பர்வதத்தில் சொல்லப்பட்டதுக்கு தேவன் பார்த்து கொள்வார். தேவையானது அவர் செய்துட்டார். யெகோவா ஈரே அவர் எல்லாம் பார்த்து கொண்டார். அதான் அதோடைய அர்த்தம். நீ உன் கண்களை ஏறெடுத்து பார்த்தா போதும். தன் மகனையே பலியாக ஒப்பு கொடுக்கணும் என்று ஆபிரகாம் பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்கடாவை பார்த்தார். அந்த ஆட்டுக்கடா அவர் மகனுக்கு பதிலாக பலியாக ஒப்பு கொடுத்தார். தேவகுமாரன் நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். யோவான் 3:16 என்னவென்றால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 17 படிங்க. இப்போ யாராவது ஒரு தமிழில் யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஓகே, ஆக்கினை தீர்ப்புனாக்கா என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? ஹுக்கும், ஜஸ்தோ ஹுக்கும்லாம் தெரியும் தானே? மஹக்கமால ஹுக்கும் கொடுத்து தண்டனை சொல்லித்தாங்க, இதுதான் தீர்ப்புன்னு. அதான் ஆக்கினை தீர்ப்பு. தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தீர்க்கிறதுக்காக அனுப்பினாரு இல்லை. இப்ப 18 பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஓகே, விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படல. தொடர்ந்து படிங்க. விசுவாசியாதவனோ, கவனிங்க, விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் தான் அவர் செஞ்ச பெரிய தவறு. தேவனுடைய ஒரே பேரானுக்கு அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நீங்களும் நானும் தேவனுடைய குமாரன்னு சொல்ல முடியாதா? சொல்ல முடியும் ஒரு விதத்தில், ஆனால் பேரான குமாரன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவனுக்கு ஒரே ஒரு பேரான குமாரன். அந்த பேரான குமாரனுடைய நாமத்தை விசுவாசமாக இருந்திருக்காங்க. அதனால தான் அந்த ஆக்கினை தீர்ப்பு விழுந்துச்சு. விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஏன் அந்த ஆக்கினை தீர்ப்பு விழுந்துச்சு? இவ்வளவுதான் அங்கே செய்ய முடியும். நான் ஒரு தகப்பனார், எனக்கு இருக்கிறது ஒரு மகன். என் சபை ஜனங்கள் என்னை பார்த்து கேட்டா, பாஸ்டர் எங்களுக்காக நீங்கள் உங்களையே ஒப்பு கொடுப்பாங்களான்னு கேட்டால் நான் சொல்லுவேன், ஒருவேளை நான் என்னை உங்களுக்காக ஒப்பு கொடுப்பேன். என் சபை ஜனங்கள் என்னை பார்த்து கேட்டால், பாஸ்டர் உங்கள் ஒரே மகனை ஒப்பு கொடுக்க முடியுமா? நான் சொல்லுவேன், நிச்சயமாக முடியாது. நான் ஒரு தகப்பன், மகனை கொடுக்க முடியாது. தேவன் அவரோட ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். தேவன் தம்முடைய யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தருளி இவ்வளவாய். ஓகே, இன்றைக்கு நம்ம சபையாக கூடியிருக்கிறோம். ஓகே, சபையாக கூடியிருக்கிறோம், பிரிக்கப்பட்ட ஜனமாக கூடியிருக்கிறோம், தேவனுடைய ஜனமாக குறிக்கப்பட்டிருக்கோம், உலகத்திலேருந்து பிரிக்கப்பட்ட ஜனமாக கூடியிருக்கிறோம். ஆனால் தேவன்
அன்பு கூர்ந்தது யார? உலகம் வெளியே சபை பிரிக்கப்பட்ட ஜனங்கள் உள்ளுக்கு. தேவன் அன்பு கூர்ந்தது எங்க? உலகத்தை. அதனால தான் நம்ம இங்கே இருக்கோம். அந்த உலகத்திலிருந்து கொண்டு வந்தார். தேவன் அவர் சபையை அன்பு கூர்ந்து அவருடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார்னு சொன்னால் என்னால் விளங்கிக்க முடியும். அந்த பொல்லாத உலகம், அவரை வெறுக்கிற உலகம், இருளை விரும்பி ஒளியை வெறுக்கிற உலகத்துக்கை அன்பு கூர்ந்து அவருடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். ஆனால் ரட்சிக்கப்பட போகிறவன் இதை விசுவாசிக்க வேண்டாம். நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் இன்னைக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு விளங்கலைன்னு. எனக்கும் எல்லாம் விளங்கலை. ஆனால் ஒரு காரியம் சொல்கிறேன், என்னை ரட்சித்தவர் யாருன்னு எனக்கு தெரியும். அந்த அறிகிற அறிவு எனக்கு இருக்குது. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் உங்களுக்கு அந்த படிப்பறிவெல்லாம் இன்னும் இல்லை, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் உங்களால் சொல்ல முடியாது நான் அறிகிற அறிவு இல்லைன்னு. இதுதான் என்னுடைய ஜீவன், இதுதான் எல்லாம். தேவனை அறிகிற அறிவு. நம்ம எழுந்து நின்று கண்களை மூடி இந்த அருமையான தேவனை நோக்கி பார்ப்போமாக. எழுந்து நிற்போமாக. எழுந்து நின்று கண்களை மூடி. அப்பா பிதாவே, இந்த அருமையான ஜனங்களோடு உம்முடைய சுவிசேஷம், நீர் பாவிகளை ரட்சிக்கிற விதத்தை குறித்து பேச நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, உம்முடைய வார்த்தை வெறுமையாக போகாதபடிக்கு நல்ல நிலத்தில் விழுட்டும் ஐயா. ஜனங்கள் நீர் யார் என்று அறியணும் ஐயா. இயேசு யார்? மனிதகுமாரனாகி என்னை குறித்து ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லும்போது பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு சொன்னார், நீர் பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. தேவன், பரலோகத்தில் இருக்க தேவன் அவருடைய குமாரன் யார் என்று வெளிப்படுத்தியிருக்கிறாரா? அவரை நேசிக்கிறோமா? அவரை அறிகிற அறிவு இருக்கா? அந்த அறிகிற அறிவில் வளர்றோமா? இது ஒரு போல எடுத்துக்கொள்ளப்படாது. இது தேவன் கொடுத்த நமக்குள்ள பொக்கிஷம். இல்லை தேவரிருமக்கு நாமம் உயர்ந்தது. யூதாவின் ராஜா, சாரோனின் ரோஜா, அவர் நாமம் சிறந்தது.